ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBS பனானாங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 6வது மாதம் 2025ங்க. இன்றைக்கி தோட்டத்தில் வாழைக்காய் என்ன விலை நிலவரம் போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுபோக நாளை என்ன விலை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. இந்த வாழைக்காய் அழகு பொருளுங்கிறதுனால பல்வேறு காரணங்களால் ரேட்டு வித்தியாசப்படுங்க. நம்ம அப்டேட் பண்ணுற ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரெகுலர் கடைவெட்டு ஆர்டரின் ரேட்டுங்க. ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்குறது பார்த்திங்கன்னா செவ்வாழை விலை நிலவரம் தாங்க. இன்றைக்கி ரெகுலர் கடைவெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா டு 52 ரூபா போட்டுடுக்கிறாங்க. செலெக்ஷன் ஆர்டரின் பேரில் பார்த்திங்கன்னா 52 ரூபா டு 53 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. நாளைக்கும் இதே விலை நிலவரம் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா ரேட்டு 55 ரூபா டு 60 ரூபாலாம் சொல்கிறீங்க. நல்ல காய் பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் தர்றக்கு ரெடிங்க. இந்த மாதிரி 55 ரூபா டு 60 ரூபாய்க்கு வெட்டுறான்னு சொன்னிங்கன்னா டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்குங்க. உங்களால் என்னோடய ரெகுலர் கார்ட்டில் பார்த்திங்கன்னா நானும் எச் ரேட்டு போட்டு வெட்டினதாக இருக்கட்டுங்க. தம்பி வீடியோவில் சொல்கிறாப்படி அப்படின்னு தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நான் கொடுப்பேங்க. காயை நேரில் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வெட்டிக்குவீங்களாம்மா. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம பார்க்குறது குண்டால் நேந்திரங்க. இன்றைக்கி குண்டால் நேந்திரன் கடை வெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 34 ரூபாலேருந்து 36 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. இதே குண்டால் நேந்திரன் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆர்டரின் பேரில் 36 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. நாளைக்கும் இதே விலை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. எதனால் இந்த விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் டிமாண்டாக இருக்குதுங்க. புதுக்காடு கிடைக்கிறதுனால 1 ரூபா 2 ரூபா சேர்த்து போட்டு எடுக்கிறாங்க. இதனால தான் ஆர்டரின் பேரில் 34 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க. அடுத்ததாக இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது தேன்வாழை விலை நிலவரங்க. தேன்வாழை நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிமாண்டாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ரெகுலர் கடைவெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 24 ரூபாலேருந்து 26 ரூபா வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க. இதே செலெக்ஷன் ஆர்டரின் பேரில் பார்த்திங்கன்னா காய் கிடைக்காம காய் வச்சே ஆகணுன்ட்டு 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைய நிலவரம்னு பார்த்திங்கன்னா கடைக்கு 24 டு 26மே, செலெக்ஷன் ஆர்டரின் பேரில் பார்த்திங்கன்னா 30 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. நாளைய விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஆர்டரின் பேரில் எப்படி வேணாலும் மாறலாங்கிறது தாங்க உண்மை. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கதலிங்க. கதலியும் நம்ம ஏரியாவில் டிமாண்டாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ரெகுலர் கடை வெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 44 ரூபாலேருந்து 48 ரூபா போட்டுடுக்கிறாங்க. இதே செலெக்ஷன் ஆர்டரின் பேரில் பார்த்திங்கன்னா காயுடைய தரம், மொத்த தாரின் வெயிட்டு இதெல்லாம் பொறுத்து 48 ரூபாலேருந்து 52 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. இதே விலை நிலவரம் பார்த்திங்கன்னா நாளைக்கும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது G9 வளர்த்தாருங்க. இன்றைக்கி G9 ரெகுலர் கடைவெட்டு ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 14 ரூபாலேருந்து 16 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. இதே செலெக்ஷன் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 16 ரூபாலேருந்து 18 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. இதே விலை பார்த்திங்கன்னா நாளையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது மொந்தன் வாழைத்தாருங்க. 6 சீப்பு உள்ள நல்ல வெயிட்டான மொந்தந்தார் பார்த்திங்கன்னா 400 ரூபா வரைக்கும் போட்டுடுக்கிறாங்க. அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்குறது ரஸ்தாளி வாழைத்தாருங்க. இந்த ரஸ்தாளி வாழைத்தார் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களால் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயிகள் கைவிட்டுட்டாங்க. ஒரு சிலர் தான் போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி ரஸ்தாளி விலை நிலவரம் பார்த்திங்கன்னா 30 ரூபாலேருந்து 32 ரூபா வரைக்கும் போட்டு எடுத்துருக்குறாங்க. இதே விலை நிலவரம் நாளைக்கும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம SBS பனானா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.